ஃபைனல் சர்ம ஸ்லோகம் 4வது. நீ பாட்டுக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கியே. இந்த 4வது சர்ம ஸ்லோகத்துக்கு எங்கே போகிறோம்னா அசோகவனத்துக்கு செல்கிறோம். ராமராவண யுத்தம் பூர்த்தி ஆயிடுத்து. ஹனுமான் சீதையிடம் போய் வெற்றி செய்தியை சொன்னார். சொல்லிட்டு சீதையிட்ட சொன்னாராம், ஒரே ஒரு அனுமதி தாருங்கள், இந்த அசோகவனத்தில் உள்ள அரக்கிகள்லாம் உங்களை போட்டு துவம்சம் பண்ணிட்டா அந்த அரக்கிகளை நான் துவம்சம் பண்ணணும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சீதையிட்ட கேட்டார் ஹனுமான். அப்போ சீத்தை ஒரு சரம ஸ்லோகம் சொன்னாள். ஸ்ரீராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் வருது. இதுதான் பிராட்டியின் சரம ஸ்லோகம்னு சொல்லுவாள். பாபா நாம் வா சுபா நாம் வா வதார்காணாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆர்யேன ந கஷ்டின் நாபராத்யதி. இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு கீழே திருப்பதியில் ஒரு புளிய மரம் இருக்குது இல்லையா, அலிப்பிரியில் மலை ஏறும்போது ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தடியில் திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயணத்தை விளக்கினார். திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த அந்த அர்த்தங்களை எல்லாம் தொகுத்து அதை பின்னாடி கோவிந்தராஜர் என்பவர் பூஷணம்னு வியாக்கியானமாக ராமாயணத்துக்கு இயற்றினார். அதனால தான் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் கோவிந்தராஜர் பாடம் தான் எடுத்துப்போம் ஸ்ரீராமாயணத்துக்கு. அவருடைய அந்த வியாக்கியானம் கோவிந்தராஜர் பாடம், அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் அடியனுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பேன், டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸ். அதில் பாருங்கள், வால்மீகி ராமாயணம் பூர்த்தியாக 9 எபிசோடு போட்டிருக்கேன். 9ம் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் அந்த ஸ்லோகங்கள் எப்படி கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் எப்படி காட்டப்பட்டுள்ளதுன்னு அதை ஃபாலோ பண்ணியே சம்பிரதாய ரீதியாக போட்டிருங்க. நீங்கள் பார்ப்பவர்கள் அந்த 9 எபிசோடு வால்மீகி ராமாயணம் பார்க்கலாம். அந்த கோவிந்தராஜர் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். இப்போ ஹனுமான் இந்த அரக்கிகளை துவம்சம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ சீத்தை சொல்கிறா, பாப்பா நாம் வா, அனுமனே துவத் அபிப்பிராயேன பாப்பா நாம் வா. சீத்தை சொல்கிறாளாம், இவர்களெல்லாம் நீ பாப்பிகள்ங்கிற, உன் அபிப்பிராயத்தில் அவர்கள் பாப்பிகளாக இருக்கலாம். சுபா நாம் வா மதபிப்பிராயேன சுபா நாம் வா, என்னை பொறுத்தவரை இவ அத்தனை பேரும் நல்லவர்கள்ட்டாளாம் சீத்தை. யார? அங்கே இருக்கிற அரக்கிகள், ஏகாட்சி அது இதுன்னு நிறைய அரக்கி இருக்குது, எல்லாரையும் இவாள்லாம் ரொம்ப நல்லவானாலும். நல்லவாளா? சீத்தை சொன்னாலாம், அவள் எங்கடா என்னை படுத்தினா, அவள்லாம் அரசு ஊழியர்கள். ராவணன் என்ன கட்டளையிட்டானோ அதை செஞ்சா. இன்னைக்கு ஆட்சி மாறி விபீஷணன் ராஜாவாயிட்டான்னா விபீஷணன் சொல்கிறத செய்ய போகிறா. அப்போது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் எப்படி தனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்தி வருதோ கேள்வி கேட்காம அதை எப்படி ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் செஞ்சுட்டு இருப்பாரோ அது போல தானப்பா இவாளும். அவர்களையே நீ அவ்வாறு கருதுகிறாய்? அதனால் பாப்பா நாம் வா சுபா நாம் வா, உன் அபிப்பிராயப்படி அவர்கள் பாபம் செஞ்சவாளாக இருக்கலாம், என் அபிப்பிராயப்படி அவர்கள் நல்லவர்கள். ஏன் வதார்காணாம், கொல்லத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட நாம் கொல்லக்கூடாது. சீதை சொல்கிறாளாம், தத் பாபமேவ அஸ்மாக்கம் உத்தேசியம். ஒருவேளை கொல்லத்தக்கவன்னு சொன்னாலும் அவன் பாப்பம் பண்ணியிருக்காங்கிறியே, அந்த பாப்பத்தையே குணமாக எடுத்துட்டு நான் அனுகிரகம் பண்ண காத்திருக்கிறேன்னாலாம் சீத்தை. சொல்லிட்டு பிளவங்கமா, நீ குரங்கேன்னாலாம் ஹனுமானை பார்த்து ஏன் குரங்குங்கிறார்னா, அனபிலஷிதம் ஏவ அபிலஷிதத்வாத் கலுபவான் பிளவங்கமா. இது கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறார். ஏண்டா நவ வியாக்கரண பண்டிதன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, உன்னை பண்டிதன்னு அழைக்க முடியாது, குரங்குன்னு தான் கூப்பிடணும். பிளவங்கமா, குரங்கே. காரியம் கருணமாரியேன, கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் கருணை காட்டணும். வதார்காணாம் அப்பி தேஷு மகதா புருஷேன. ஆரியன்னா சான்றோர், படித்தவர்னு அர்த்தம். ஒரு சான்றோர் என்ன பண்ணுவார்னா தயா காரியம் திட்டத்து, கருணை தான் காட்டுவார். காரியம் கருணமாரியேன, எல்லோரிடமும் கருணை காட்ட வேண்டும். அப்போ பாப்பா நாம் வா, தப்பு பண்ணவனாக இருந்தாலும், சுபா நாம் வா, நல்லவராக இருந்தாலும், வதார்காணாம் கொல்லத்தக்கவராக இருந்தாலும், பிளவங்கமா வானரமே, காரியம் காட்ட வேண்டியது எதுனா கருணம், கருணை தான். ஆரியேன சிறந்தவன் என்பவன் கருணை தான் காட்டணும் அப்படின்னா சீதைட்ட ஹனுமான் கேட்டாராம், இப்படி எல்லாரையும் மன்னிச்சுட்டா தப்பு பண்ணுறவாள்லாம் தப்பு மேலே தப்பாக பண்ணுவாளேன்னார். சீதை சொன்னாலாம், ந கஷ்டின் நாபராத்தியதி, ந கஷ்டித்து, எந்த ஒருவன் தான் ந அபராத்தியதி, இந்த உலகத்தில் தப்பு பண்ணலன்னு கேட்டா. சர்வோப்பி அபராத்தியதி என்று கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லோகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கா, தண்டனை கொடுக்கணும்னு ஆரம்பித்தா எத்தனை பேருக்கு தண்டனை கொடுப்பேங்கிறாலும். இதை ரசித்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா. சீத்தை சொன்னாலாம், நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ராமரே தப்பு பண்ணியிருக்கார், யார் தாண்டா தப்பு பண்ணலைன்னாலும். ஹனுமான் கேட்டாராம், என்னது நீங்கள் தப்பு பண்ணேளா? என்ன தப்பு பண்ணேள்னார். ராமன் பக்கத்தில் இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டேனே, அது நான் பண்ண தப்பு.
அடுத்து பெரிய தப்பு என்னென்னா, ஆமாம் அதை விட பெரிய தப்பு லக்ஷ்மணன்ட்ட சுடுசொல் பேசினேனே, அது நான் பண்ண தப்பு. ராமர் என்ன தப்பு பண்ணார்னு கேட்டார். அதுவா, நான் தான் மான் பின்னாடி போன்னு சொல்கிறேன்னா என் பேச்சை கேட்டுன்னு அவரும் போனாரே, இது அவர் பண்ண தப்பு. அனுமனே, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ராமனும் தப்பு பண்ணியிருக்கார், நீயும் தப்பு பண்ணியிருக்கேன்னா. இவர் பார்த்தார், நான் என்ன தப்பு பண்ணேன்னார். நாங்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணோங்கிறத இவ்வளோ நேரம் நீ கேட்டுன்னு இருந்தியே, அதுதான் நீ பண்ண தப்புன்னா. அடுத்தவா என்ன தப்பு பண்ணுறாங்கிறத பற்றி நாம் வம்பு பேசிகிட்டு இருந்தா, அந்த தப்பு பண்ணால் என்ன பாபம் வருமோ அந்த தப்பு பண்ணாமலேயே நமக்கு வந்து சேர்ந்து விடும். அதனால் சர்வோப்பி அபராத்தியதி, எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கா, தண்டிப்பதுன்னு போகாதே. இந்த சரம ஸ்லோகத்தை நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப கொண்டாடியிருக்கா. ஏன் கொண்டாடினான்னா, கண்ணன் என்ன சொன்னான், மாம் ஏகம் சரணம் விரஜ, நான் தான் தஞ்சம், நான் மட்டும்தான் தஞ்சம்னு வா, காப்பாத்துறேன்னா. ராமன் என்ன சொன்னான், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, உனக்கே உரியவன்னு சொல்லி என்கிட்ட வந்து அர்ப்பணித்து யாச்சகம் கேளுன்னான். வராகன் என்ன சொன்னார், ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம், அட்லீஸ்ட் உடம்பு கைகாலெலாம் நன்னா இருக்கும்போதாவது என்னை நினச்சிக்கோன்னார். ஆனால் பிராட்டி எவ்வளோ வசந்தவனா, நீ சரணாகதியே பண்ணலை, சரணாகதினா என்னன்னே தெரியாத அரக்கைகளுக்கு அவாகிட்ட கூட கருணை காட்டணும்னா தாயார் ஒருத்தியால் தான் முடியும். தன் குழந்தை எப்படி இருந்தாலும் தாயானவள் அந்த குழந்தைகிட்ட கருணை காட்டியே தீருவாள். அதனால தான் பெஸ்ட்டு சரம ஸ்லோகம்னு இதைத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடுறா. பிராட்டி சொன்னது போல் வருமா, பாப்பா நாம் வா, குற்றமிழைத்தவனாக இருந்தாலும் சரி, சுபா நாம் வா, என் அபிப்பிராயப்படி அதையே நான் குணமாகவே எடுத்துக்கிறேன், அதனால் நல்லவனாக இருந்தாலும் சரி, வதார்கானாம் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் பிளவங்கமா, ஏ வானரமே, காரியம் கருணமாரியேன, உயர்ந்தவன் என்பவன் எல்லார்ட்டையும் கருணை காட்டணும். ந கஷ்டின் அபராத்தியதி, யார் இடத்திலுமே என்றைக்குமே எல்லாருமே தப்பு பண்ணுறா, அதனால் குற்றத்தை காணாதே, எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவோம் என்று சீத்தை சொன்ன சரம ஸ்லோகம் என்று சொல்லி இந்த 4 சரம ஸ்லோகங்கள் உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த சரம ஸ்லோகங்களை நமக்கு நித்திய அனுசந்தானமாக ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. தினந்தோறும் இவற்றை நினைத்து பார்க்கும்போது தான் நம்ம பாபங்களை பார்த்து நாம் அஞ்ச மாட்டோம். பகவான் நிச்சயம் ரட்சிப்பான் என்ற உறுதி வரும். கிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகத்தை நினைக்கும்போது பகவானை அடைய பகவானே தஞ்சம் என்று புரிந்து கொள்வோம், அச்சம் நீங்குவோம். ராமனுடைய சரம ஸ்லோகத்தை நினைத்து பார்க்கும்போது எல்லா உயிர்களுக்கும் அபயம் தருவேன்னு சொல்லியிருக்கான், எல்லா உயிர்கள்டேந்தும் அபயம் தருவேன்ருக்கான். அவனுடைய விரதம் அதனால் நிச்சயம் நிறைவேற்றுவான்கிற தைரியம் வரும். வராக சரம ஸ்லோகத்தை நினைத்து பார்க்கும்போது கடைசி காலத்தில் எப்படி இருப்போம்னு மரணத்தை குறித்து நாம் அஞ்ச வேண்டாம், ஏன்னா பகவான் நம்மளை நினச்சின்னு இருக்கான், அதனால் நமக்கு கவலை இல்லை என்ற உறுதி வரும். சீத்தையின் சர்ம ஸ்லோகத்தை பார்க்கும்போது அந்த தாயார் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கா, அவள் நிச்சயம் பெருமாள்கிட்ட பேசி பரிந்துரை செய்து அவனோடு நம்மை சேர்த்து வைப்பாள்ங்கிற எண்ணம் வரும் என்று சொல்லி 4 சர்ம ஸ்லோக உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு, மொத்தம் 6 உபன்யாசங்கள் இங்கே பண்ணும் வாய்ப்பை இந்த சபையினர், கோட்டை சுந்தரராஜ பெருமாள் பக்த சபை, ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாய சபை, சேலத்தைச் சேர்ந்த அத்தனை மகான்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். வாய்ப்பு ஏற்படுத்திய சபையோர் ஸ்ரீ விஜயராகவன் சுவாமி, அவருடைய தேவிகள், குடும்பத்தினர், அதுபோல் ஒத்தொத்தரும் இதுக்கு பல பேர் வந்து ஆடிட்டர் சார் ஆகட்டும், ஏஎன்எஸ் ஜுவல்லர்ஸ் சார் ஆகட்டும், இதுபோல் ஒத்தொத்தரையுமே ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன்னு நினச்சிப்போம். அதுபோல் உங்களுடைய திருமகள் அந்தாதி அவ்வளோ சிறப்பாக மகாலட்சுமிக்காக எழுதியிருந்தேள். தாயாருடைய சர்ம ஸ்லோகம் சொல்லும்போது நீங்கள் வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அற்புதமாக அவர் ஏற்றி இருந்தார். அதுபோல் நம்ம மோகன் சுவாமி, அவர் வந்து சிறந்த கைங்கரிய செம்மல்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இங்கே வரக்கூடிய ஒரு உபன்யாசகருக்கும் அவர் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் என்ன, முரளி சுவாமி என்ன, அதுபோல் இங்கே தளிகை அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுக்குறார். நமக்கு என்ன வேணும் அந்தந்த நேரத்துக்கு கேட்டுண்டு, பொதுவாக மற்ற இடத்துலலாம் நாம் என்னது பண்ணி கொடுன்னு கேட்போம். இங்கே அவர் வந்து உங்களுக்கு நான் வடை தட்டுறேன் சார், எனக்கு வடையே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல நான் வடை தட்டித்தான் தீருவேன்னு கம்பல் பண்ணி வடை போடுறார். அந்த மாதிரி அவ்வளோ நன்னா அவள் கவனிக்கிறா. அதுபோல் ஏஎன்எஸ் சவாத்தில் ஒரு நாள் தங்கியிருந்தேன், அவ்வளோ அழகான உபச்சாரம். அதுபோல் பாருங்க, இங்கே மைக் வைக்கிறதாகட்டும், அவர் அவ்வளோ சிறப்பாக எக்கோ அடிக்காமல், ஏன்னா மாலை நேரம் ஹால் ஃபுல்லாகிடும் எப்படியும், சில சமயம் காலை நேரத்தில் ஹால் ஃபுல்லாகலைன்னா எக்கோ அடிக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் சிறப்பான முறையில் மைக்கு வச்சு அவரும் பாவம் உபன்யாசம்லாம் உட்காந்து கேட்டார். அவராகட்டும், இந்த மண்டபத்தை கொடுத்தவாள் ஆகட்டும், இதுக்கு வெளியில் போஸ்டர் நோட்டீஸ் இதெல்லாம் ஒட்டுறவாள் ஆகட்டும், ஏன் இந்த மேடை அமைப்பதாகட்டும், ஒரு மற்ற சேர் இதெல்லாம் எடுத்து போடுறதாகட்டும், பிரசாதம் விநியோகம் பண்ணுறதாகட்டும், ஒன்றொன்றுமே பெரிய பணி. நாம் என்ன சொல்லிடுவோம், பொதுவாக ஒரு உபன்யாசம்னா உபன்யாசகர் வந்தார் பேசிட்டு போனார் அப்படின்னு மட்டும்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது. உபன்யாசகர் உழைப்புங்கிறது கம்மி, அது மேடை போடுறவா,
அது பக்கத்தில் பெருமாள் எழுந்தருளை பண்ணி அவருக்கான ஒரு விளக்கேற்றுறதுலேருந்து அவருக்கு புஷ்பம் சாத்துறதுலேருந்து பழம் சமர்ப்பிக்கிறதுலேருந்து இங்கே சேர் போடுறது, சேரை மீண்டும் வச்ச இடத்துல திரும்ப எடுத்து வைக்கிறது, அங்கே ஸ்டூல் போட்டு அங்கே பிரசாத நிவேதனம் பண்ணுறது, மீண்டும் அதை பங்கெடு பண்ணி வைக்கிறது, இந்த மண்டபத்தில் இடம் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் ஒரு வாகனத்தை நிறுத்துறதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ பணிகள். இது எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுறது, அதுவும் ஒரு மாதத்துக்கு சேலத்தில் உள்ள நீங்கள் அத்தனை பேரும் அர்ப்பணித்து பண்ணியிருக்கள். ஏன்னா இது எல்லாமே ஒர்க்கிங் டேஸ்லேயும் நிறையா வருது. எல்லா நாளும் நீங்கள் அத்தனை பேரும் காலை 7:30 மணி உபன்யாசத்துக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு உபன்யாசத்துக்கு இதில் பங்கேற்றிருக்கீர்கள்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு யாகமாக இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகச்சிறந்த யாகம். இந்த ஒரு மாதத்தை மொத்தமாக பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்கோன்னா அவன் திருவுள்ளம் எவ்வளோ உகப்படையும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அத்தனை பேரும் மொத்தமாக ஒரு மாதத்தையே பெருமாள் திருவடியில் அர்ப்பணித்து அவன் காட்டிய வழியில் எம்பெருமானார் வழியில் இப்படி பயணிக்கிறோம். அதனால் அத்தனை பேருக்கும் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபை கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லி இந்த தொடர் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.